மதுரையில் கொரோனா ஊரடங்கால் வீடுகளில் முடங்கியுள்ள பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவிகளுக்கு ராணுவ வீரர்கள் தற்காப்பு பயிற்சி அளித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்துள்ள சிவரக்கோட்டை கிராமத்தில் பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவிகள் தங்கள் பொழுதை பயனுள்ள வகையில் செலவிடும் வகையிலும், உளவியல் ரீதியான சவால்களை எதிர்கொள்ளும் விதத்திலும் திறன் மேம்பாட்டு அளிக்க முன்னாள் ராணுவ வீரர் ஆனந்த், இந்திய ராணுவ பயிற்சியாளர் முத்துச்செல்வம் ஆகியோர் முடிவு செய்தனர். இதன்படி மாணாக்கர்களுக்கு சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை பயிற்றுவித்து வருகின்றனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டுள்ளனர். கொரோனா லீவில் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அமைஞ்சிருக்கு. ரீசன் என்னென்னா, ஆனந்த் சார் தான். அவங்க இது முன்னாள் இராணுவ வீரர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரிட்டையர் ஆன பின்னாடியும் இந்த கிராமத்துலேருந்து நல்ல வருங்கால இந்தியாவை உருவாக்கணும், அது மாணவர் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி இப்போ எங்களை ஃபிசிக்கல் ட்ரைனிங் இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ ஒரு 3 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. கொரோனா லீவ் விட்டதுலேருந்து இந்த மாதிரி தான் நடக்குது. மார்னிங் சும்மா 2-3 பேர் தான் வந்தோம். இப்போ எங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போது இவ்வளோ ஸ்ட்ரென்த் சேர்ந்துருக்கு. இப்போ கொரோனா டயத்தில் பெண்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வெட்டி மொபைல்லையும் ஆண்ட்ராய்டு ஃபோன்லையும் தேவையில்லாமல் பொழுது கிடச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த காலத்து குழந்தைகளுக்கு எந்த உடல் ரீதியாக எந்த ஹெல்த்தும் கிடையாது. அதனால் அவங்களுக்கு நான் சின்னதாக ஒரு கிராமத்தில் சின்ன ஒரு 4-5 பெண்களுக்கு மட்டும் ஆரம்பித்தேன். அதை என்னோட நம்பிக்கையும் நான் இருக்கிற ஒழுக்கத்தை பார்த்து என் பின்னாடி இப்போ 10-30 பசங்க 30 பொண்ணுகளை என்கிட்ட நம்பி அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு காலையில் டெய்லி ஒரு 3.5 கிலோமீட்டர் ரன்னிங் வைக்கிறேன். ஈவினிங் சிலம்பம் சொல்லித்தரேன். சிலம்பம் போகாத பார்த்தா இப்போ ஹரியானா மாநிலத்திலாம் பார்த்தீங்கன்னா சின்ன கிராமம், இந்தியாவில் ரொம்ப சின்ன கிராமம் அவங்க தான். ஆனால் அவங்கள்ட்ட நேஷனல் லெவலில் பாக்ஸிங் பிளேயரு, குஸ்தி பிளேயரு, கபடி பிளேயர் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்காங்க. அதே மாதிரி நான் தமிழ்நாட்டிலேயே இந்த சின்ன கிராமத்திலேருந்து மறுபடியும் அவங்க நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனாவோ, நல்ல IAS அதிகாரியாவோ, IPS அதிகாரியோ உருவாக்குன்ற என்னால் முடிஞ்ச நான் முயற்சி பண்ணிக்கிருக்கேன். இதுக்கு நாங்கள் யார்கிட்டையும் ஃபீஸ் எதுவும் வாங்குறது கிடையாது. எங்களால் முடிஞ்சதை இப்போ பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு இலவசமாக சொல்லி தந்துக்கிருக்கோம். எங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக, ஒரு வழிகாட்டுதலாக இந்த வயசில் என்ன பண்ணணும், எதை செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஆனால் நம்ம வாழ்க்கை முறைகளுக்கு தேவையானது மட்டும் செய்யணும், தேவையில்லாத செய்யக்கூடாது அப்படின்றத வழிகாட்டுதல் நல்லா காட்டி அவங்களுக்கு ஃப்யூச்சரில் பெரியவராகணும். அந்த அடிப்படையில் தான் இவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். என்னுடைய லீவில் வந்திருக்கேன். இப்போ நான் லீவில் ட்ரைனிங் கொடுக்குறேன். இதோடைய மெயின் என்னுடைய மோட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன மாதிரி பெரிய அதிகாரியாக வரணும், அதே மாதிரி இவங்க இன்னும் பல பேர்த்துக்கு உருவாக்கணும். அப்போ உருவாக்குறப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குதுன்னு எல்லாம் மற்ற டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் எல்லாம் தெரிகிறப்ப அவங்களும் இந்த மாதிரி பண்ணுறப்ப இந்தியாவுடைய வளர்ச்சிக்கே ஒரு பெரிய முக்கிய காரணமாக இருக்கும்.